ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரிலேஷனல் கால்குலஸ் இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரிலேஷனல் கால்குலஸ் இஸ் a non-procedural query language used in relational databases. Non-procedural query language na is a type of database query language. It describes what data to retrieve rather than how to retrieve it. என்ன டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போறோம்னு மட்டும்தான் சொல்லும். அதை எப்படி ரிட்ரைவ் பண்ண போறோம்னு சொல்லாது. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனல் கால்குலஸஸ். Tuple relational calculus, domain relational calculus. Tuple relational calculus row பத்தி மட்டும்தான் சொல்லும். It describes what result you want using logic based conditions on tuples. ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரோல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்றதுதான் டப்புள் ரிலேஷனல் கால்குலஸோட வேலை. இது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல நம்ம எந்த மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷனோ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸோ யூஸ் பண்ண மாட்டோம். காலம் லிஸ்ட் இஸ் டு எக்ஸ்பிரஷன். காலம் லிஸ்ட் வந்து நம்ம என்னென்ன காலத்துல ரிட்ரைவ் பண்ண போறோம் அப்படின்ற இதை சொல்லும். ஸ்பெசிஃபைஸ் த attributes டு ரிட்ரைவ். எக்ஸ்பிரஷன் நம்ம எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த ரோஸை வந்து ஃபில்டர் பண்ண போறோம்னு சொல்லும். செட் நோட்டேஷன். இதுல வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸோ யூஸ் பண்ணுவோம். attributes எந்த காலம் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ண போறோம், அதுல கொடுக்க போற கண்டிஷன்ஸ். செட் நோட்டேஷன்ஸ்ல சில சிம்பிள்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இதோட எக்ஸ்பிரஷன் இருக்கு. செட் பிராக்கெட்ஸ், டப்புள் வேரியபிள், பிலாங்ஸ் டு அண்ட் ஆர் லாஜிக்கல். எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்திருக்கோம். அதுல வந்து 3 காலம் இருக்கு. ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ். ஃபர்ஸ்ட் query. Give the names of students from student table. இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து ஸ்டூடெண்ட் நேமோட டீடைல்ஸை மட்டும் ரிட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதுக்கான query result equal to s dot s name is to s in student. இதுல வந்து நம்ம எந்த மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த செட் நோட்டேஷன் மெத்தட்ல நம்ம வந்து இங்க பிலாங்ஸ் டுன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். இதோட அவுட்புட் வெறும் நேமை மட்டும் ரிட்ரைவ் பண்ணியிருக்கு. Give the names of students from the student table whose age is greater than 10. 10 வயசு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் வந்து ரிட்ரைவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான query result equal to s dot s name is to s in student and s dot age greater than 10. இங்க வந்து நம்ம and யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே இங்க நெக்ஸ்ட் மெத்தட்ல செட் நோட்டேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர். 10 வயசு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட். நெக்ஸ்ட் query. Give the name, age of students from the student table whose student number is 2. Result equal to s dot s name, s dot age. இங்க வந்து நம்ம காலம் லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலமா கமா கொடுத்துக்கலாம். s in student and s dot student number equal to 2. ஸ்டூடெண்ட் 2 ஓட டீட்டெயில்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ சேம் தான் இங்க வந்து செட் நோட்டேஷன் மெத்தட்ல s dot s name, s dot age, s belongs to student and operator s dot student name equal to 2. இதான் வந்து அதோட அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.